ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லாஸ்ட் குரூப் 4 வந்து எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, 12/7/2025. அந்த எக்ஸாம் வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி வந்து எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் எதுவுமே யூடியூப்பில் போட்டதில்லை. ஏன்னு கேட்டோம்னா, சரி நம்ம வந்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினதுக்கப்புறம் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எதுவும் இந்த மாதிரி நான் வீடியோஸ் எதுவும் போடல. பட் ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோ போடணும்னு தோணுச்சுங்க. ஏன்னு கேட்டோம்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து நம்மளால வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதி இருந்திருப்பீங்க, உங்களுக்கே வந்து ஃபீல் ஆயிருந்திருக்கும். நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ் அந்த மேக்ஸ் அது வந்து நமக்கு எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் இதாகும், ஓகே. அதாவது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லை நம்ம நிறைய அது டாபிக்ஸ் இருக்கிறதுனால படிச்சிருப்போம் படிக்க மாட்டோம், அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்களேன். தமிழ் வந்து எப்பொழுதுமே வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க 95க்கு மேலே போடுவாங்க, ஓரளவுக்கு படித்தவங்க வந்து 90க்கு மேலே போடுவாங்க, இல்லை எதுவுமே படிக்காம கூட தமிழ் அட்டன் பண்ணோம்னா 80க்கு மேலே வரும். அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும். இந்த டைம் வந்து நான் தமிழ்லாம் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் வந்து இலக்கணத்தில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு 85 அபோவ் வந்து எடுக்கலாம் தமிழில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிதாங்க நான் இது பண்ணது. கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பார்த்தோம்னா நமக்கு அப்படியே வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த 9:15க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இதெல்லாம் பின்னாடி திருப்பி பார்க்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பி பார்க்குறப்ப தெரியாதனமா 1-2 கேள்வி வந்து என் கண்ணில் பட்டுருச்சு. இதெல்லாம் எங்க இருந்துடா வருது, இது எப்படிதான் ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமன் நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிசி எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம சும்மா எழுதணும்னு சொல்லிட்டு எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி எழுதுறப்ப நமக்கு எந்த பயமே இருக்காது, நம்ம பாட்டுக்கு. ஏன்னா நம்ம ஒன்றுமே படிக்கவே இல்லை, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி வந்து நான் வந்து இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்தாக வந்து 2 பேபிஸை வச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து இப்போ நான் கேரளாவில் இருக்கிறேன், இங்கேருந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக 12 hours ட்ராவல் பண்ணி அங்கே வந்து இதே மாதிரி இப்போ எவ்வளோ பேர் நிறைய சென்னையில் இருக்கிறவங்க இல்லை வேறு ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்களோட நேட்டிவ்காக கூட வந்திருப்பீங்க. அதை ட்ராவல் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு இது பண்றப்ப நமக்கு வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம படிச்சது சரியா படிக்கல, அவங்க புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இருந்தா கூட நமக்கு மனசாரிடும். பட் ஆனால் இந்த கொஸ்டின் வந்து நம்ம படிச்ச புக்ல எங்கேயுமே இல்லையே, கொஸ்டினே என்னன்னே நமக்கு தெரியலையே. இப்போ அடுத்த எக்ஸாம்க்குலாம் நம்ம எப்படி படிப்போம், இல்லை அடுத்த எக்ஸாம்க்குலாம் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் வந்து வருது. அப்புறம் எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு யூடியூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே சேம் தாட் தான். ஆனால் வந்து ஒரு சில பேர்லாம் ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்குலாம் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, நமக்கு தமிழ் வந்து முடிக்கிறதுக்கு நார்மலாக வந்து 1 hourல முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி போனது. ஆனால் எனக்கு தமிழ் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சுங்க. அதுலேயே வந்து டைம் ரொம்ப இழுத்துருச்சு. அப்பயும் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பிரித்தெழுதுகள்லாம் நான் ஒன்று நினச்சி போட்டேன், அது வந்து தப்பாயிடுச்சு, இதுவும் வந்து தப்பாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ இங்கே பாருங்களேன், பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கொடுக்க வேண்டியதுன்னு இந்த 4 இது யோசிக்கிறதுக்கு அப்போ இந்த ஒரு கேள்விக்கு நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளே வந்து டைமை வந்து தேவையில்லாமல் நிறைய இழுக்க வைக்கிறாங்க. இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 3 மணி நேரத்தில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா 200 கொஸ்டின்ல நல்லா படிச்சவங்களாலே 150 கொஸ்டின் தாங்க எழுத முடியும். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸாம் எழுதுனவங்க கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக நல்லா புரிஞ்சு நல்லா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக போடணும் அப்படின்னோம்னா 4 மணி நேரம் தேவைப்படும். அப்போ நமக்கு எவ்வளோ ப்ரெஷரை ஏற்படுத்துகிறாங்க. 4 மணி நேரத்தில் எழுத வேண்டிய ஒரு எக்ஸாமை 3 hours முடிக்க சொல்லி, ஓகேங்களா. இதில் என்ன ஒரு இதுனா, இந்த லாஸ்ட் டைம்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு இதுலையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ பண்ணல. மேபி அப்படி பண்ணியிருந்தா கூட நமக்கு அதில் ஒரு 1/4 மணி நேரம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10 கொஸ்டின்லாம் நம்ம ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிலாம் கூட போடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க செக் பண்ணி இம்ப்ளிகேட்டர் சைன் பண்ணுவாங்களா. இப்போ அந்த மாதிரியும் கிடையாது. கரெக்டாக 12:30 ஆயிடுச்சுன்னா வாங்கிடுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பதஷ்டத்தில் ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்குது. எனக்குலாம் இப்போ இங்கே எப்படி ஆச்சுன்னா, லாஸ்ட் 10 minutes தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் வந்து 150 தான் போட்டிருக்கேனே, யோசிச்சு போட்டேன். இப்போ அந்த 150 போட்டேன்னா 150யும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா யோசிச்சு போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் 10 minutes தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் 50 கொஸ்டின் போடணும். அதுவும் 50 கொஸ்டின் எப்படி இருக்கு, இந்த மேக்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியை பார்த்தாலே நமக்கு வந்து இதாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கேள்வியிலலாம் வந்து 2 பகடையை உருட்டணுங்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் என்ன இதுக்கு முன்னாடி
முன்னாடியே ஒரு 10 கொஸ்டின் வந்து இன்னும் போடணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிலாம் வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்ல இந்த மாதிரியும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. இது இல்லாம இந்த லாஸ்ட்ல உள்ள ஒரு 10 எல்லாமே வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே என்னால போடவே முடியல. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குங்கிறப்ப நான் எந்த கொஸ்டினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ இந்த படத்துலலாம் கூட ஏதோ ஒரு படத்தில் ரீசெண்டாக வந்து சின்ன 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கையில் பேனா இருக்கும், அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், ஆனால் எழுத முடியாது. அந்த மாதிரி எனக்கு கை வந்து ஒரு மாதிரி படபட நடுக்கம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இத்தனை கொஸ்டின் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே போட முடியலன்னு சொல்லிட்டு இதை மட்டும் உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இது இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் என்னோட இன்விகேட்டர் வேற நம்மளே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு அது வேற கை படபடன்னு வருது, நம்ம போடுறது கரெக்டாக தப்பான்னு தெரியலையே, அவசரத்தில் தப்பா ஏதோ பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ இதை ஒன்று போட்டு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் சால்வ் பண்ணி போட்டேன். மீதி ஒரு 15-20 கொஸ்டின் வந்துங்க சும்மா தான் ஏதோ ஷேட் பண்ணேன். ஏன்னா இதுல என்னன்னா 200 வந்து ஷேட் பண்ணி ஆகணுமா, அந்த 200ல ஏதாச்சும் 1-2 ஷேட் பண்ணல அப்படின்னோம்னா அதுக்கு வேற 0.5 குறைச்சிருவாங்களாம். எடுக்கிற மார்க்கே ரொம்ப கம்மியே, இதுல வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க. இன்னொன்னு எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னோம்னா, நம்ம இப்ப இந்த ஒரு இது வந்து இப்ப இந்த கொஸ்டின் வந்து இப்ப இது வந்து கரெக்ட்னு வச்சுக்கோங்களேன், இதை இப்படி டிக் பண்றதுக்கும் இதை இப்படி உட்காந்து இப்படி ஷேட் பண்றதுக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதுங்க. இதுவே எனக்கு வந்து பிடிக்கலங்க. ஓகேங்களா, இதுல தான் நமக்கு டைம் ரொம்ப எடுத்துக்குது. ABCD 4 இது கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து கரெக்டா வந்து ரவுண்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஆன்சருக்கு இதுதான் கரெக்ட்னா டிக் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ ஆன்லைன்ல எக்ஸாம்லாம் வைக்கிறாங்கன்னா இப்படி டிக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். அப்ப நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம இதுக்கு டைம் எடுத்துக்குது. ஏற்கனவே ஒவ்வொரு கேள்வியிலையும் இந்த கூற்று காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற தேவையில்லாம இந்த மாதிரி கொடுத்து வைக்கிறது. இது சரியான விளக்கம், இது சரியான விளக்கம் இல்லை, ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான், இதுதான் அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வேற உயிரை வாங்குறாங்க. அது இல்லாம இந்த ரவுண்ட் பண்றது ஷேட் பண்றது எனக்கு ரொம்ப கடுப்பா வருது. இதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா, அப்புறம் இன்னொன்னு என்ன பிரச்சனை வருதுன்னா, அதாவது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இது வந்து இப்போ இங்க மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று நம்ம ஷேட் பண்ண போலான்னு பார்த்தோன்னா திருப்பி அங்கே கேள்வியை போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது சரியானது கேட்கறானா இல்லை தவறானது கேட்கறானா, அப்போ திருப்பி நம்ம ஒரு வாட்டி ரீசெக் பண்றோம். அப்போ இதுக்கு வேற டைம் எடுத்துக்குது. இந்த மாதிரி நம்மளே வந்து டைமும் வந்து கன்சியூம் பண்ற அளவுக்கு, அதாவது டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி சொல்றது 150 கொஸ்டின்ஸ் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஷேட் பண்றது எனக்கு வந்து பிடிக்கல. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல வந்து 1 மட்டும் 1 3 4 மட்டும் 1 2 3 மட்டும் அப்படியே குழப்பி கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆக்சுவலா எக்ஸாம் முடிச்சோடனே நான் வந்து வீடியோ போடணும்னு நினைச்சேன். நான் அங்க ஊர்ல இருந்தேன்னா, நான் அதனால வந்து எப்படி சொல்றது, எனக்கு வீட்டில் வந்து சொல்லி நம்ம புலம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கேரளாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால தான் இது மண்டே தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். இங்கே பாருங்களேன், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன். எக்ஸாம் எழுதி முடிச்சு நான் இப்போ சாட்டர்டே நடந்துச்சு, சண்டே எதுவுமே நான் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல. இங்கே பாருங்களேன், தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணுறோம். சிவகங்கை அரசர், ஓகேங்களா, வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை அரசரை வந்து கல்யாணம் தான் பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்களோட அப்பா வந்து ராமநாதபுரம். இதையே நான் கவனிக்கல. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே என்னை வந்து மனதளவுல வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த முன்னாடி உள்ள இந்த தமிழ்ல எல்லாம். அப்ப இந்த டென்ஷனோட நம்ம இதுல பாக்குறப்ப எதுவுமே நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியல. டைம் வேற ஆக போகுது, முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே போறது. இதெல்லாம் பாருங்க 189. அப்ப இந்த மாதிரி சமயத்துலலாம் அவங்க என்ன கிளாஸ்ல இம்ப்ளிகேட்டர் சொல்றாங்க, என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு, 1/4 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து படபடன்னு தோணுது. ஐயோ டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து இப்போ பென்சில்லையா நம்ம மார்க் பண்ணிருக்கோம், ஜஸ்ட் எரேஸ் பண்ணிட்டு திருப்பி கரெக்ட் பண்ணலான்ட்டு பேனால ஷேட் பண்ணிடுறோம், அவ்வளவுதான் இது. ஓகேங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் தப்பு. எனக்கு இதை சொல்றப்ப எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம இவ்வளோ வந்து ரொம்ப நார்மலான கொஸ்டினை போய் இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு பாருங்களேன், நீங்க இது எக்ஸாம் எழுதுறவங்க நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா செம்ம கோவம் வேற. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொன்னோம்னா இவங்க என்ன இந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழ் இதெல்லாம் பார்த்தோம்னா இப்ப எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. 1953 ஸ்கோர்ஸ் 1960ல வந்த புக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. எதுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க? அப்ப எனக்கு என்ன தோணுது, கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு இது ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அப்ப வந்து 1950 60s அந்த மாதிரி புக்கெல்லாம் அவங்க கையில கிடைச்சிருக்கும் போல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இதுல இருந்து எடுப்போம், அப்பதான் நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகும், எக்ஸாம் முடிச்சோன்னா எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க அப்படிங்கறதுக்காக எடுத்தாங்களா? அப்போ உங்களோட ஒரு இதுக்காக எவ்வளவு பேர்த்தோட வாழ்க்கை இதாகுது. இப்ப இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 6 மந்த் படிச்சதுக்கே என்னால ஆதங்கம் தாங்க முடியல. எவ்வளவோ பேர் வந்து 4 வருஷம் 3 வருஷம் வீட்டுல பேரண்ட்ஸ்ட பேச்சு வாங்கிட்டு, ஹஸ்பண்ட பேச்சு வாங்கிட்டு, மாமனார் மாமியார்ட்ட பேச்சு வாங்கிட்டு, பிள்ளைங்களை கூட ஒழுங்கா கேர் பண்ணிக்க முடியாம எவ்வளவோ பேர் படிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப அதோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ற
கஷ்டப்படுறப்ப இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்படல. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, வீட்டில் வந்து அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, குழந்தைங்க வந்து அதுங்களா படிச்சுக்குது. நான் வந்து குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் இதை விடவே எவ்வளவோ வந்து அடித்தட்டு மக்கள்லாம் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்க வந்து எழுத வருதுங்க. இதில் வந்து அந்த எக்ஸாமுக்கு வர்ற சமயத்தில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக வர்றதுனால என்ன ஆக போகுது? அவங்களும் அப்படி தப்பாக அதாவது லேட்டாக வரக்கூடாது. சப்போஸ் 1 மினிட் லேட்டானாலும் அவங்கள விடலாம்ல. அது மாதிரி எவ்வளோ பேர்த்த எக்ஸாம் எழுத விட முடியாம அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம் எழுதுனா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் இருந்திருப்பீங்க. எக்ஸாம் எழுதாத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுதான். நான் என்ன நினைச்சேன், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம்னா எனக்கு வந்து சரியாந்திர தூக்கமே இல்லை. அப்ப நினைச்சேன் சனிக்கிழமை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து தான் நம்ம அன்னைக்கு வந்து நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன்னாலே நமக்கு இன்னும் 1 மாசத்துக்கு வந்து தூக்கம் வராது போல. அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஃபோன் பண்ணி இதே ஒரு புலம்பல் தான். யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இதுதான் ஓடிட்டு இருக்குது. வீட்டில் நமக்கு எந்த வேலையுமே ஓட தோணல. அந்த மாதிரியே இருக்குது. அடுத்து குரூப் 2 படிக்கலாமா வேண்டாமா, படிக்கலாம் வேணாமானா எதை படிக்கிறது? நான் என்ன சொல்றேன், இப்போ டிஎன்பிசிட்ட நீங்க வந்து ஒன்று சிலபஸை வந்து மாத்துங்க. அப்படி இல்லையா ஒரு புக்கை நீங்க வந்து ஒரு பெரிய புக்கா, நல்ல பெரிய புக்கா வந்து ஒரு 3 புக்கோ 4 புக்கோ ரிலீஸ் பண்ணிட்டு இந்த புக்கில் இருந்து தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கையாவது ரிலீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்லிட்டோம்னா நம்ம அந்த புக்கை மட்டும் வாங்கி படிச்சுட்டு அந்த மாதிரியாவது இருக்கலாம். எதுவும் சொல்றதும் இல்லை. நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸா நம்ம இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கேள்வியை ChatGPT கூகுள் குரோம்ல போய் போட்டா கூட இதுக்கான ஆன்சர்னா நீயே போய் தேடிக்கோன்னு சொல்லி அது திருப்பி நம்மள்ட்டே கேள்வியை தூக்கி எறிஞ்சிரும் போல. அந்த மாதிரி இருக்குது கேள்வி எல்லாமே. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இப்ப அடுத்து நான் என்ன சொல்றேன், இப்ப அடுத்து குரூப் 2 நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அடுத்து இது இப்ப எவ்வளவு பேர் வந்து எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இனிமேல் ஆகுது அடுத்து குரூப் 2க்காவது இந்த மாதிரிதான் சிலபஸ் இப்படி இருக்கும், இல்லை இந்த மாதிரி தான் இப்படிதான் கொஸ்டின்ஸ் எடுப்போம், இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும், இது மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு வந்து தமிழே எடுத்துடலான்னு தோணுது. தமிழ் தான் நமக்கு வந்து மார்க் வந்து கை கொடுக்குற இது. கடைசியில தமிழையே நீங்க வந்து இவ்வளவு வாடுறீங்க அப்படின்னோம்னா தமிழே வேணாம், அதுக்கு வந்து ஜிஎஸ்ஸை மட்டும் வச்சிடலாம்ல. ஜிஎஸ்ஸே வந்து 200 கேள்வியும் கொடுங்க, நம்ம எதையோ ஒன்று படிச்சுட்டு கான்செப்ட் ஓரியன்டா படிச்சுட்டு கூட ஏதோ இது பண்ணலாம். தமிழ்லாம் இந்த பொருள் தருக இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படிங்க நம்ம மனப்பாடம் பண்றது? இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு புக் சோர்ஸ் வந்து ஏதாச்சும் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதுல வந்து ஒரு 1000 2000 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம எப்படி நீங்க வந்து இது வந்து ஒரு கான்செப்டே கிடையாது. நம்ம வந்து புரிதல் அடிப்படையில தான் போடணும். எப்படி நம்மளால போட முடியும்? ஓகேங்களா? இப்போ அது மாதிரி இதே இது வந்து ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சு ஏதோ ஒன்று படிச்சு ஏதோ கிளிக் பண்ணிடுவோம். அது மாதிரி ஒன்று சிலபஸை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லை அடுத்த குரூப் 2 வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரிலங்க, ஒரே கஷ்டமா இருக்குது எனக்கு. இந்த மாதிரிலாம் நான் வீடியோ போடணும்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம வந்து நல்லா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படித்தோம் அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியணும், நம்ம படிக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நான் இருந்தேன். கடைசியில் என்னையே இந்த அளவுக்கு வந்து புலம்ப வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அப்படின்னோம்னா எக்ஸாம் எழுத போறப்பே வந்து ஓகே நீ கிளியர் பண்ணிடுவ தானே அப்படின்றாங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் என்ன உனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் பிறந்துச்சு, இன்னும் என்ன இந்த காலத்துல போய் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நம்ம இதாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி படிக்கிறது சம்பந்தமா எதுவுமே நான் வீடியோல போடவே இல்லை. நம்ம படிக்கிறோங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வேணாம், நம்ம வந்து படிச்சு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப தாங்க முடியல, அடுத்து படிக்கிறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. இதுல இருந்து நம்ம வெளியிலையும் வர முடியல. எப்படி சொல்றது, ஒரு அடிமை மாதிரி நம்ம டிஎன்பிசிக்கு மாறின மாதிரி இருக்குது. நம்ம இதுக்குள்ளார நுழைஞ்சிட்டோம், இதுல இருந்து வெளியிலயும் வர முடியல. டெய்லியும் வந்து நம்ம இதனால படிச்சுட்டு எதையாவது ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாதிரி தோணுது நமக்கு. எப்படியாவது நம்ம சாதிக்கணும், நம்ம வந்து அடித்தட்டு மக்கள் எப்படியாவது மேலே வரணும், நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிதான் நான் இந்த வந்து எக்ஸாம் வந்து படிக்க ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் நினைச்சது குரூப் 4 இந்த இது கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அடுத்து நம்ம குரூப் 2க்கு வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டு நம்ம படிக்கலாம், ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கலாம் அப்படிலாம் நினைச்சேன். இப்போ வந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, மைண்ட் ரொம்ப பிளாங்கா இருக்குது. நான் பாருங்க சொன்னதே கூட உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு மாதிரி புலம்புற மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க இந்த கொஸ்டின்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து இதாயிடுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இந்த லேண்டெல்லாம் வந்து இது மாதிரி கொடுத்து இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படிங்க போட முடியும்? ஒண்ணு இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கா? இந்த மாதிரி கேட்போம் அப்படிங்கறத சொல்லுங்களா. பைத்திய மாதிரி நாங்க வந்து உருளை, கூம்பு, உள்ளீடற்ற உருளை, இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பரப்பளவு, சுற்றளவு, கண்டது கிடையாது, கன அளவு, அது இதுன்னு எவ்வளவு இதை படிச்சிருப்போம். அதெல்லாம் விட்டுவிட்டு இதை நீ கொடுத்து இந்த ஒரு கொஸ்டினுக்கே எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது நல்லா தெரிஞ்சவங்களுக்கே சொல்றேன், இந்த கொஸ்டின் இப்ப தெரியுது, மேபி இது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருமா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு வருதுன்னா இந்த கொஸ்டினை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ஒரு மார்க்குக்கு எவ்வளவு நேரம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது? ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து விட்டு வச்சிருந்தேன், எனக்கு என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று டிக் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இந்த பி ஆப்ஷன் தான் போட்டேன். அதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு கூட தெரியல, எனக்கு ஆன்சர் கீ பார்க்கவும் மைண்ட் செட் இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது தோன்றதுனால நமக்கு வந்து பார்க்கவும் மனசு இல்லை.
அந்த மாதிரி வந்து ரொம்ப புலம்பிட்டே இருக்கேன். நிறைய பேர் என்னை மாதிரி தான் புலம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்மளால அந்த புலம்புறது மட்டும்தான் பண்ண முடியும். டிஎன்பிசி ஏதாவது மாறுதல் கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து நம்ம வந்து குரூப் 2 வந்து எப்படி படிக்கிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலான்னு இருக்கேன். என்னோட கஷ்டத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுலேருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை நான். ஏன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டில் என்ன கேட்டாங்க, என்ன பாஸ் பண்ணிடுவியா கிளியர் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியல நமக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் டஃப் அப்படின்னா அதை நீ ஏன் சொல்ற, நீ நல்லா படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னத்தன்னு சொல்றது. ஓகேங்களா, அது மாதிரி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னோம்னா நம்மளோட ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும், டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதில் உள்ள கஷ்டம். மற்றபடி நம்மளோட பேரண்ட்ஸுக்கு அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்கள பொறுத்தளவுக்கு நீ நல்லா படிச்சியா அதே தான் திருப்பி கேட்குறாங்களே தவிர ஃபர்ஸ்ட் நீ எல்லாத்துக்குமே கஷ்டமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கல. அந்த மாதிரி தான் வீட்டில் வந்து இப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு காலம் வந்து பிறக்கும். டிஎன்பிசி ஏதாவது ஒரு மாறுதல் கொண்டு வரும்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஏன்னா டிஎன்பிசி மாறுதல் கொண்டு வந்தாலும் அது வந்து எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்து குரூப் 2 இருக்குது, நம்ம அடுத்தடுத்து வந்து படிக்கணும். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இந்த மாதிரி குரல் கொடுக்கறது மூலியமா நமக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இது நான் வந்து ஆன்சர் கீ உங்களுக்கு எது வேணும்னா சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லாரும் இந்நேரம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா ஆன்சர் கீ வேணா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான். ஏன்னா இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. நம்மளே ஒன்றும் சரியாக எழுதல, தப்பாக எழுதிருக்கோம், இதில் என்னத்தை நம்ம ஆன்சர் கீ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. டிஎன்பிசி யாராவது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, ஏதாச்சும் நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. தமிழில் எவ்வளோ மார்க் போட்டிங்க அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. என்னோட மார்க் வந்து வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது என்னன்னா நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து சும்மா ஷார்ட்ஸ் ஏதாச்சும் பார்க்குறப்ப வேற யாராச்சும் வீடியோ வந்து பார்ப்பேன், 1-2 பார்க்குறப்ப இது தப்பு அது தப்புன்னு வர்றப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ வரிசையாக ஒரு கேள்வி வருது, 10 ரைட் வருது, ஒரு 2 தப்பு வருதுன்னா மனசு ஆதங்கமாக இருக்கும். வரிசையாக அப்படியே வர்றப்ப ஒரு 10மே தப்புன்னு வர்றப்ப ஐயோ இதோட ஆன்சர் கீயே நமக்கு பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்குது. ரொம்ப வந்து தாங்க முடியாத ஒரு இதாக இருக்குது. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த கேள்வியெல்லாம் திருப்பி பார்க்க இப்படியே தான் புலம்பிகிட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்களுக்கு சனிக்கிழமையிலேருந்து மாற்றி ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருமே. என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அது மாதிரி தான் இப்போ உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சேன் நானும் புலம்பிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்டு யார் பேசினாலும் சும்மா இப்போ சொந்தக்காரங்களே யாராவது பேசினாலும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட புலம்பிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.